ஒருத்தட்ட தேவன் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை பேசி பரவாயில்ல தெரியுதே, அம்மா, அவன் என்னம்மா பேசுறாரு, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப பர்சனலா அவன் நிறைய நேரம் அவனோட இருந்திருக்கான்னு அர்த்தம். இதை விட்டுறக்கூடாது. பேசியிருக்காரு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்னங்க இது எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னா, பர்சனலா மனசளவுல நிறைய நேரம் அவன் அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் நேரத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இது நடக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு காரியம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு பேசுறாரு. இவ்வளவு காரியம் எப்படிங்க உங்ககிட்ட பேசினாரு அப்படின்னா, பர்சனலா நான் அவரோட நிறைய இருந்திருக்கேங்க. இல்லையா? யாரையா அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு விஷயமா பேசியிருக்காரு அவர்கிட்ட, இப்ப எதை எடுத்தாலும் பேசுறாரு, எதா டாப்பிங் பேசுறாரு அப்படின்னா பர்சனலா இவர் நிறைய இருந்திருக்காட்டாங்க. ஆமை. கர்த்தருக்குள்ள நம்ம வளருதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள்ள நம்ம வளர்றோம். அந்த பிரதர் கிறிஸ்துக்குள்ள நல்லா வளர்றாரு, கர்த்தருக்குள்ள அந்த பிரதர் நல்லா வளர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் நினைச்சோடனே கர்த்தரை தேடுங்கப்பான்னு என்ன அர்த்தம்? என்ன செய்ய சொல்றாங்க? நானும் கால் நினைச்சோன்னே கர்த்தரை தேடிடுங்க பிரதர். என்ன செய்வீங்க? ஒரு அதிகாரம் படிச்சிருவேன், 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்ல. எது இல்ல? இதைத்தான் வழக்கமா வச்சிட்டு இருக்கிறாங்க. இது இல்ல. அதான் சொல்ற தலைகீழ் மாற்றம். பேட்டனையை மாத்தணும். தப்பான புரிதல் கொட்டி கிடக்கு. கர்த்தரை தேடுங்கப்பா அப்படின்னா பைல் பிடிக்கிறது, ஜெபம் பண்றது, சர்ச்சுக்கு போறது, இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கிறத பேச மாட்டேங்கிறாங்க. அதான் மேட்ரு. கர்த்தரை பிடிச்சிருக்கிற ஒரு பிடி இருக்குல்ல, நமக்கு ஒரு கிரீப், விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த பிடி நாளுக்கு நாள் இறுகிக்கிட்டே போகணும், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகணும். இதுதான் அவருக்குள்ள வளர்றதான். கர்த்தருக்குள்ள வளர்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்பதான் நல்லா கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன மீன் பண்றாங்க? அவரை பிடிச்சிருக்கிற பிடி, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட கிரிப், பிடி பிடி. அவரை நாம பிடிச்சிருக்கிற பிடி நாளுக்கு நாள், டே பை டே, நாள்தோறும் அனுதினமும் இறுகணும். இறுகணும். கிரிப் இறுகணும், விடக்கூடாது. அந்த கிரிப்புக்கு இடையில விளக்கணை ஊத்தி விடுவான் பிசாசு, அப்படியே வழுகும். பிடிக்கணும். அடுத்தடுத்து தாக்குதல் நடக்கும் அந்த பிடியில. ஒவ்வொரு தாக்குதலையும் பிடி இருக்கணும், விடமாட்டேன். ஒண்ணு போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேதான். அந்த பிடி இருக்குது, பிடி இருக்குது. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் பிடி இருக்குது. அத்திமரம் திருவிழாமல் போனாலும் அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பிடி இருக்குது. இதான் அவருக்குள்ள வளர்றது. கர்த்தருக்குள்ள வளர்றது. கர்த்தருக்குள்ள வளருது அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள வளருதுன்னா அவரை நாம பிடிச்சிருக்கிற பிடி இறுகிட்டே போகணும். நல்லா சொல்ல போனோம்னா, நாம அவர் மேல வச்சிருக்கிற நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் உறுதியாயிட்டே போகணும், பலமாயிட்டே போகணும். இதுதான் நாம கர்த்தருக்குள்ள வளருகிறதா அர்த்தம். சரிங்க, இந்த பிடி நாளுக்கு நாள் இருக்கிறதுக்கு என்னங்க வழினா, நாளுக்கு நாள் நாம அவரை அறியணும். அவரை அறிவுல நம்ம வளரணும். அதான் கர்த்தருக்குள்ள வளர்றது. அவரை அறிகிற அறிவுல நாம வளரணும். இதான் கர்த்தரை தேடுங்க அப்படின்னா, கர்த்தரை அறியுங்க, கர்த்தரை அறியுங்கள். கால் நினைச்சு நீங்க கர்த்தரை தெரிஞ்சுங்க, கர்த்தரை புரிஞ்சுங்க, கர்த்தரை பத்தி 4 விஷயம் கேள்விப்படுங்க. அதான் கர்த்தரை தேடுறது. பைபிள படிங்க, அந்த பைபிள்ல கர்த்தரை தேடுங்க. இப்படி அதை கரெக்ட் பண்ணாம விட்டதுனால, ஒரு சங்கீதம் படிச்சிட்டேன் பிரதர், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டல, ஆண்டவர் காலைல ஏச்சு தேடிடுவோம் பிரதர். சபைக்கு போறீங்களா? வார வாரம் கர்த்தரை தேடுவோம்ல, சபைக்கு போறத சொல்றாங்க. இது இல்ல, இது இல்ல, பட்டுதான் சொல்றேன், இது இல்ல. அதான் பவுல் பிரித்து சொன்னாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்கள் அவருக்குள் வளருங்கள், கிறிஸ்துவின் மேல் வேர் கொள்ளுங்கள். இதான் அது. நாம இன்னைக்கு அவரை அறிஞ்சிருக்கிறோமா? நேத்தை விட இன்னைக்கு ஒரு பாயிண்ட் அவரை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கா? அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு 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 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், ஏதோ ஒரு புதுசா
நாம அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு வந்து கிடைச்சிருக்கா, அதான் வளர்றது. அப்படி 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 கிடைச்சாதான் அவர் மேல இருக்க நம்பிக்கை நமக்கு உறுதிப்படும், நமக்கு கிரிப் கிடைக்கும். கிரிப் போயிட்டே, இப்ப நல்லா கிரிப் ஆயிட்டே போயிட்டு இருப்போம். ஆண்டவர் மேல நல்லா கிரிப்பா இருக்கிறவங்களுடைய எல்லா அனுபவமும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்றபடிதான் இருக்கும். அவங்க பைபிளா பேச தெரியாது, ஆனா பைபிள் இருக்க கர்த்தரை பத்தி வச்சு வாங்குவாங்க. அவங்க எல்லாம் கிரிப்பா இருப்பாங்க. நீங்க எந்த அறிவுல அதிகமா வளர்றீங்களோ அதுல நீங்க கிரிப்பா, அதுல உங்க கிரிப் கூடும். எந்த அறிவா வச்சுக்கோங்க, நீங்க எந்த சப்ஜெக்ட்னா வச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல நாலேஜ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வலு கூடும், கிரிப் கூடும். இதுதானே யதார்த்தம். இதே பேட்டர்ன் தான் ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்கு. கர்த்தர் நல்லவர்.